அனைவருக்கும் அன்பு வணக்கம். த வீக்லி பஞ்ச் இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நண்பர்களே. ஆஸ் யூஷுவல் இன்னைக்கும் டைட்டில் மேட்டருக்கு போறதுக்கு முன்னாடி முக்கியமான பல விஷயங்களை பார்த்துடலாம் அப்படின்னு. அதுல மிக மிக முக்கியமான விஷயம், வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பதிவுல இந்த மாதிரி கார்ல பாருக்கு வரவங்க அவங்க திரும்பி போகும்போது ஒன்று அவங்க கார்னா நம்பிக்கையான டிரைவர் அரேஞ்ச் பண்ணணும், இல்லாட்டா வேற கார் அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்ற விஷயங்களை பார்த்தோம். இதுல என்ன முக்கியமான விஷயம் இருக்கு அப்படின்னு கேறீங்களா? அங்கதான் இருக்குது. நண்பர் ஒருத்தர் ஃபோன் பண்ணி, எங்க கார்ல வரவங்க மட்டும்தான் இந்த நாட்டின் குடிமகன்களா, ஐ மீன் இந்த சிட்டிசன்ஸ் அப்படின்ற ஒரு அர்த்தத்துல அவர் கேட்டார். நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. பைக்ல வரவங்க எல்லாம் என்ன பாவம் பண்ணாங்க, ஏன் அவங்கள கொண்டு போய் விட மாட்டாங்களா அப்படின்னு கூடவே சொன்னாரு. ஏன்னா கார்ல வரவங்கன்னா என்ன குவார்டருக்கு 20 ரூபா எக்ஸ்ட்ராவா கொடுக்குறாங்க, அவங்களும் அதே காசு தானே கொடுக்க போறாங்க. அப்புறம் கார்ல வரவங்களுக்கு மட்டும் இந்த ஒரு ஃபெசிலிட்டி, பைக்ல வரவங்களுக்கு இல்லை அப்படின்னு சொன்னா இந்த ஏழை பணக்காரன் இந்த வித்தியாசத்தை பெர்பெச்சுவேட் பண்ற மாதிரி இருக்குது. பார்ல கூடவா இந்த வித்தியாசம், இது வந்து முதலாளித்துவ மனப்பான்மை மாதிரி இருக்குது அப்படின்னாரு. ஆஹா, நம்ம தூண்டு பார்ல இவ்வளோ விஷயம் இருக்குதா? இது எந்த பார்ல உட்காந்து யோசிச்சாருன்னு தெரியல நண்பர். அப்புறம் தான் நான் யோசிச்சேன், இந்த விஷத்தை விஷத்தால முறிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இது முதலாளித்துவ சிந்தனைன்னு அவர் குற்றம் சாட்டுகின்றார். அதே முதலாளித்துவ ஐடியாவை வச்சு இதை அடிச்சு நொறுக்கலாம் எப்படின்னு கேக்குறீங்களா? நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர் அமெரிக்கா போயிருக்காருங்க. அப்படியே ஏராளமான இன்வெஸ்ட்மெண்ட் அதெல்லாம் ஒப்பந்தங்களை கையெழுத்து போட்டுக்கிறாருங்க. முதல் நாள் வந்து 900 கோடி கையெழுத்தாச்சு, 2வது நாள் வந்து 400 கோடிக்கு கையெழுத்தாச்சுங்க. ஆனா நீங்க இதெல்லாம் டீட்டெயிலா படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் வருது, அதன் மூலம் எத்தனை வேலை வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆவரேஜா குத்து மதிப்பா 1 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் வந்தது அப்படின்னா 2 வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வருகின்ற தொழில் நிறுவனங்கள் எல்லாமே கேபிட்டல் இன்டென்சிவா இருக்குதுங்க. ஆனா அதே சமயத்துல இந்த கேபிட்டல் குறைவாகவும் அதிக பேருக்கு வேலை கிடைப்பதற்காகவும் நம்ம கிட்ட ஒரு விலையில்லா ஆலோசனை இருக்குதுங்க. என்னன்னு கேக்குறீங்களா? தமிழகத்துல குத்து மதிப்பா ஒரு 3000 டாஸ்மாக் அவுட்லெட் இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாமா? சரி, எல்லாத்துலயும் பார் இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியலங்க. ஒருவேளை அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா அந்த பாரையும் ஏற்பாடு பண்ணலாங்க. அதையும் டெண்டர் விட்டு அரசாங்கத்துக்கு வருமானம் தானே வரப்போகுது, அதனால பிரச்சனை ஒன்றும் இல்லை. ஏன்னா அந்த குறிப்பா காலையில 7 மணி 8 மணி கடினமான உடல் உழைப்பு செய்பவர்கள் அவங்கெல்லாம் வந்து காலையில குடிக்கிறாங்கன்னா அவங்கள குடிகாரன்னு சொல்லாதீங்க, நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு மாண்புமிகு அமைச்சர் அவர்களே சொல்லியிருக்காரு. அப்போ அவங்க அவசர அவசரமா எங்க உட்காந்து அந்த மதுவை பருகுவார்கள்? ஸோ பார் இல்லைன்னா அதை ஏற்பாடு பண்றது தான் நல்லபடியா இருக்கும். சரி, ரைட். அப்போ 3000 அவுட்லெட் 3000 பார் அப்படின்னு வச்சுக்கிட்டா, இப்போ அந்த காரு பைக்கு ஈவன் நடந்து வந்தா கூட எந்த விதமான வித்தியாசமும் இருக்கக்கூடாது. ஒரு என்ன சொல்றது, கம்யூனிச தத்துவம் மாதிரி எல்லாரும் சமம் அப்படின்றத அங்க நிலைநாட்டணும். எப்படின்னா ஒவ்வொரு அவுட்லெட்லயும் ஒரு 20 பேரை வேலைக்கு எடுக்கணுங்க. அப்போ 3000 × 20 60,000 பேருக்கு வேலை கிடைக்குதா? சரி, என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு அவுட்லெட்ல வந்து 10 பைக் வாங்கிக்கணும். ஒரு பைக் 1 லட்ச ரூபா அப்படின்னா கூட ஏதோ 300 கோடியோ என்னவோ தான் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். இது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். 20 பேரை வேலைக்கு எடுக்கிறோம். அதுல குறைந்தபட்சம் 10 பேருக்காவது கார் ஓட்ட தெரிய வேண்டும். சரி, இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ கார்ல ஒருத்தர் வர்றாரு, அவரை திருப்பி கொண்டு போய் விடணும்னா நம்ம ஏற்கனவே அன்னைக்கு பார்த்துருந்தோம், போனவங்க எப்படி திரும்பி வருவாங்க, கேபு அதெல்லாம் என்ன அப்படின்னு. ஸோ இப்போ ஒரு பைக்கில் 2 பேர், அதுல ஒருத்தருக்கு கார் ஓட்ட தெரியும் அப்படின்னும் போது, இப்ப நீங்களே பாருக்கு போறீங்க, கார்ல போயிட்டு குடிச்சிட்டு திரும்பி போனோம் அப்படின்னு சொன்னா, அந்த கார் ஓட்ட தெரிஞ்சவர் அது உங்க காரை அப்படியே ஓட்டிக்கின்னு உங்க ஓட்டாண்ட கொண்டாந்து விடுவாரு. கூடவே பைக்கில் ஒருத்தர் வருவாரு. உங்க வீட்டுல காரையும் உங்களையும் ஹேண்ட் ஓவர் பண்ண பிறகு பைக்ல 2 பேரும் திரும்பி வந்துருவாங்க. அந்த லாஜிஸ்டிக் ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சா? அப்போ ஒரு டாஸ்மாக் அவுட்லெட்டுக்கு 10 செட் இது மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னா இதுக்கான செலவு அப்படின்றத நீங்க பில்லுல கூடவே போட்டுடலாம், டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் அப்படின்னு. ஸோ அப்போ என்ன ஆகும், இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ எல்லாம் சாப்பாடு இதை வந்து வீட்டுல வந்து டெலிவர் பண்ற மாதிரி இவங்க பைக்கில் ஆமா குடிமகன்களை கொண்டு போயிட்டு டெலிவர் பண்ணுவாங்க. நல்ல ஐடியாவா இருக்கு இல்லையா? சரி விடுங்க, விலையெல்லாம் ஆலோசனை கொடுத்துருக்கிறோம், யார் கேட்க போறாங்க அப்படின்னு தெரியல. ரைட், அடுத்தது பாத்தீங்கன்னா ஆளூர் ஷாநவாஸ் அவர்கள். அவர் என்ன சொல்லியிருக்காரு, அற்புதமான ஒரு கருத்து சொல்லியிருக்காருங்க. கீழடி அகழாய்வுக்கு இடையூறு, ஹார்வர்ட் தமிழ் இருக்கைக்கு முட்டுக்கட்டை, நீட் விலக்கு மறுப்பு, மதுரை எய்ம்ஸ் இழுத்தடிப்பு, பேரிடர் நிவாரணம் கைவிரிப்பு, கல்வி நிதிக்கு நிபந்தனை, மெட்ரோ திட்டத்தில் வஞ்சகம் என்ற வரிசையில் ஃபார்முலா ரேசிங்குக்கு எதிர்ப்பு, எந்த நல்லதும் நடக்க விடாது பாஜக அப்படின்னு அவர் எக்ஸ் தளத்துல போட்டிருக்கிறதா இந்த செய்தி கூறுகின்றது.
ஓஹோ, சரி, பாஜக எந்த நல்லதையும் நடக்க விடாது. இத பாருங்க, சென்னை சேலம் 8 வழிச்சாலை அமைக்கும் அதிமுக பாஜக அரசுகளை கண்டித்து விவசாயிகள் போராட்டம். இது டிஎம்கே ஐடி விங் திமுக எதிர்க்கட்சியாக இருக்கும் பொழுது அந்த விவசாயிகள் போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து போட்ட ட்வீட்டுங்க. ஹேஷ்டேக் பாத்தீங்கன்னா சேலம் எக்ஸ்பிரஸ்வே வி ரிஜெக்ட் ஏடிஎம்கே அப்படின்னு போட்டிருக்காங்க. சொல்ல போனா இந்த 8 வழிச்சாலை திட்டம் இதை எதிர்ப்பு தெரிவித்தது திமுக எதிர்க்கட்சியாக இருக்கும் பொழுது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ கூட்டணி கட்சியாக தானே இருக்காரு ஆளூர் ஷானவாஸ் அவர்கள், அவர் விடுதலை சிறுத்தைகள். அவர்கிட்ட ஒரே ஒரு கேள்வி, இந்த சென்னை சேலம் 8 வழிச்சாலை அப்படின்றது நல்ல திட்டமா இல்லையா? எனக்கு இது மட்டும் பதில் சொல்லுங்க. இது நல்ல திட்டம் அப்படின்னா எதிர்க்கட்சியாக இருக்கும் பொழுது திமுக இதை ஏன் எதிர்த்தது? இது விவசாயிகள் எதிர்த்து போராடினாங்க அப்படின்னு சொன்னா, ஏங்க இது நல்ல திட்டங்க, வரணுங்க, எல்லாருக்கும் நல்லதுங்க, உங்களுக்கும் இது நல்லதுங்க அப்படின்னு எடுத்து சொல்லியிருக்க வேணாமா? ஆனா அதை விட்டுட்டு போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்தார்கள். ஆனா ஆளுங்கட்சியா வந்த பிறகு டகால்னு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு என்ன பதில் சொல்ல போறாரு அவரு? ஏன்னா எதிர்க்கட்சியா இருக்கும்போது எந்த திட்டத்தையும் நடக்க விடவில்லை திமுக. இதே டெல்லியில நடந்த விவசாயிகள் போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்தார்கள் இங்க இருக்கிற திமுகவினர். ஆனா இன்றைக்கு பரந்தூர்ல போராடுபவர்கள் அவங்க விவசாயிகள் இல்லையா? அவங்க மேல வழக்கெல்லாம் பதிவு பண்ணியிருக்காங்க. நிலத்தை இப்ப எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள். ஆனா அதிமுக எதுவுமே பண்ணல, மிக்சர் கூட சாப்பிடல, அவங்க அமைதியா இருக்காங்க. அப்போ சரிங்க, இவர் சொல்றாரு பாஜக நல்லது நடக்க விடாது அப்படின்னு. இந்த ட்வீட்டை பார்க்கும்போது திமுகவும் எதிர்க்கட்சியாக இருந்தாங்கன்னா எந்த நல்லதையும் நடக்க விடாது அப்படின்றது தெரியுது. அதிமுக அமைதியா இருக்கிறதுனால அதிமுக மட்டும்தான் நல்லது நடக்க விடும் அப்படின்னு நம்ம அர்த்தம் எடுத்துக்கலாமா? இதுக்கும் ஆளூர் ஷானவாஸ் அவர்கள் ஏதாவது ஒரு விளக்கம் கொடுத்தாருன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எப்படிப்பட்ட விளக்கம்னா, நம்ம திரும்ப சொன்னார் இல்லையா, நம்ம ஃபார்முலா ரேஸ் நடந்ததுன்னா தொழில் முதலீடுகள் அதிகரிக்கும்னு. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஃபார்முலா ரேஸை பொறுத்த வரைக்கும் ரேஸ் த்ரில்லிங்கா இருக்கோ இல்லையோ, ரேஸ் நடக்குமா நடக்காதா அப்படின்னு பயங்கர த்ரில்லிங்கா இருந்ததுங்க. ஒரு வழியா அந்த எஃப்ஐஏவா அவங்க அனுமதி கொடுத்துட்டாங்க போல இருக்கு. ரேஸ் நடக்கின்றது நேற்றும் இன்றைக்கும் வச்சுக்கோங்களேன். இப்பதான் ஒரு செய்தி பார்த்தேன் நான். ஆக்சுவலா இதனுடைய முதல் 2 கட்டங்கள் இருங்காட்டுக்கோட்டையில நடந்துதான். நம்ம அடிக்கடி சொல்லிட்டு வரோம் இந்த இருங்காட்டுக்கோட்டை சோழவரம் அப்படின்னு. அதெல்லாம் மறுபடியும் லைஃப் கொடுக்கலாமா அந்த ட்ராக்குக்கு? அங்க ரெகுலரா நடத்தினா யாருக்குமே பிரச்சனை கிடையாது. நீங்க டிராபிக் டைவர்ஷன் அப்படின்னு சொல்ல வேணாம். எதிர்கட்சிகள் எதுக்கு இவ்வளவு பணம் வேஸ்ட் அப்படின்லாம் கேட்க வேணாம். இந்த குற்றச்சாட்டுகளை எல்லாம் ஒட்டுமொத்தமா தவிர்த்துட்டு நேரா இருங்காட்டுக்கோட்டையிலேயே இதையும் நடத்திட்டு வேணும்னா அதை கொஞ்சம் அப்கிரேட் பண்ணுங்க. பண்ணிட்டு எல்லாரும் அங்க வாங்க. இங்க வரவங்க ஏன் இருங்காட்டுக்கோட்டைக்கு வர மாட்டாங்களா? அப்புறம் என்ன, அங்க இருக்கிற மக்கள் அப்படியே வாழ்க்கை தரம் உயரட்டும். அதை மாதிரி பண்ணிருக்கலாமேன்னு. பட் இன்னைக்குதான் அந்த செய்தி வருது, இருங்காட்டுக்கோட்டையில 2 கட்டம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இருந்துட்டு போட்டோம். இதுல பாத்தீங்கன்னா இவங்க அந்த கார்கள்லாம் கொண்டிருக்கின்றன. இது ரேஸ் நடக்கல. அப்போ பாத்தீங்கன்னா ஒரு நாய் குறுக்க பூந்துச்சுங்க. ஐயோ பாவம் அந்த நாய். ஆனா இப்ப எனக்கு என்ன ஞாபகம் வருது அப்படின்னா, அன்னைக்கு ஒரு முன்னாள் அமைச்சர் சொன்னார் இல்லையா, ஏய் அந்த நாய் தூக்கி வெளில போடு, அது இன்னைக்கு உபயோகமாகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா பாவம், இதை பாருங்க, அங்க இருக்கிற நாயெல்லாம் கார்பரேஷன்ல புடிச்சிட்டு போயிடுறாங்களாம். எப்படிங்க? அதுவும் இந்த மண்ணுல இருக்கிற ஒரு ஜீவராசி தானே. நமக்கு இருக்கிற உரிமை தான் எல்லா ஜீவராசிகளுக்கும் இந்த மண்ணிலே இருக்கின்றது. அந்தந்த பகுதிகளில் வசிக்கும் ஜீவராசிகள், அது பறவைகளா இருக்கட்டும், நாயா இருக்கட்டும், பூனையா இருக்கட்டும், அதெல்லாம் கம்யூனிட்டி அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதையெல்லாம் ஒரு இடத்துல இருந்து பிடிச்சிட்டு இன்னொரு இடத்துல கொண்டு போய் விடுறது, அதுவே சட்டப்படி குற்றம் அப்படின்னு அவங்க இந்த ரூல்ஸ் எல்லாம் கோட் பண்றாங்க. பிரச்சனை எங்க வந்ததுன்னா, என்னுடைய ஃப்ரெண்ட் அவருடைய அபார்ட்மெண்ட்ல ஏதோ சம் புறாக்கள் அது இதெல்லாம் சுத்தி இருந்தது போல இருக்கு. அதனால எங்களுக்கு பிரச்சனை, அதை கொண்டு போய் விடணும் அப்படின்னப்போ அப்போ ஒருத்தர் சொல்லியிருக்காரு, இது பாருங்க, நீங்க எல்லாம் இங்க வரத்துக்கு முன்னாடியே அந்த புறா இங்க வந்துருச்சு, அது உங்களை ஒன்றும் பண்ணல, அது பாட்டுக்கு எங்கேயோ மேல இருக்குது, நீங்க அதை பிடிச்சி வேற இடத்துல கொண்டு போய் விடணும்னு சொன்னா இதோ இதா இருக்குது, சட்டப்படி குற்றம் அப்படின்னா எல்லாம் வாய முடியும் போய் நாங்களாம். இப்ப இந்த நாயெல்லாம் பிடிச்சிட்டு போறாங்களே, ரேஸ் முடிஞ்ச பிறகு அதே இடத்துல கொண்டு வந்து விடுவாங்களா? விடணும். ஏன்னா மோஸ்ட்லி அதெல்லாம் அந்தந்த டெரிட்டோரிக்கு பழகி இருக்கும். புது இடத்துல கொண்டு போய் விட்டா அங்க ஏற்கனவே இருக்கிற நாய்ங்க அதெல்லாம் இதை கடிச்சு கொதறி தேவையில்லாத பிரச்சனைகள். அதனால கூடுமான வரைக்கும் அந்த இடத்துலயே கொண்டு போய் விட்டாங்கன்னா நல்லா இருக்கும். அதாவது இந்த நாய் படாத பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு கஷ்டப்படுறேன் அப்படின்னு இப்பதான் புரியுது, நாய்களுடைய வாழ்க்கை எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு. ஆனா பாருங்க, உலகத்துல எல்லா ஜீவராசிகளுக்கும் அந்த கஷ்டம் அப்படின்றதுதான் காமன் போல இருக்குது. அது மனுஷனானாலும் சரி, சாதாரண எறும்பானாலும் சரி, கஷ்டத்தை அவாய்ட் பண்ணவே முடியாது போல இருக்கு.
பத்திரிகையாளர்கள் அவங்கெல்லாம் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இது மாதிரி இந்த ரேஸ் இதை கவர் பண்ண போறாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் சரியான ஏற்பாடுகள் செய்யல, குடிக்க தண்ணி கூட இல்லை, ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த பிரஸ் போட்டோகிராஃபர்ஸ் அவங்களும் வந்து இந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றனர். ஆனா ஆச்சரியம் என்னன்னா, திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த மூத்த பத்திரிகையாளர் கூட சொன்னாரு, இந்த ஊடகங்கள் சாமரம் வீசிக் கொண்டிருக்கின்றன அப்படின்னு. இன்றைக்கு அது மாறிக்கொண்டிருக்கின்றது. ஊடகங்கள்லாம் வந்து குற்றச்சாட்டை முன்வைக்கிற அளவுக்கு சிச்சுவேஷன் அப்படியே மாறிடுச்சுங்க. இப்போ அந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்தும் போது சொல்லியிருந்தோம், இதுதான் வந்து அந்த முக்கியமான ஒரு கட்டமாக இருக்க போகின்றது திமுகவுக்கு எதிர்ப்பு அப்படின்றதுல என்ன, அதை நம்ம இன்னைக்கு நேரா பார்க்கிறோம். அதை விட முக்கியம் என்னன்னா, திமுகவில் இருக்கின்ற ஆதரவாளர்களா நிர்வாகிகளா அப்படின்னு தெரியல, ரொம்ப ஆக்டிவா திமுகவை ஆதரித்துக் கொண்டிருக்கின்றன ஒரு சிலர் வந்து இந்த பத்திரிகையாளர்கள் இந்த மாதிரி சொல்லும் போது ரொம்ப அருவருப்பான கமெண்டோட ரீட்வீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது திமுகவுக்கும் ஊடகங்களுக்குமான விரிசல் அது இன்னும் பெருசாகினே போகுது அப்படின்றத தான் காமிக்குது. அந்த விரிசலை ஒட்டலைன்னா இல்லை, அதை ஒட்டுறதுக்கு யாரும் முயற்சி எடுக்கல அப்படின்னு நினைக்கிறேன். யார் என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம், மக்கள் நம் பக்கம் அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையோட இருக்காங்க போல இருக்கு. ஜெயலலிதா கூட அந்த வளர்ப்பு மகன் திருமணத்தும் போது அப்படிதான் இருந்தாங்க. இதுல நடுவுல டோலர்ஸ் ஒரு காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. திரையுலக பெண் கலைஞர்கள் மீதான பாலியல் மற்றும் உழைப்பு சுரண்டலுக்கு எதிராக கேரள அரசின் நடவடிக்கைக்கு அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கம் வரவேற்பு. எப்போ எப்போ வரவேற்புன்னு சொல்லுங்க. இந்த அறிக்கை நீதிபதி ஹேமா அவர்களது கமிட்டி அறிக்கை எப்ப கொடுத்தாங்க தெரியுமா? 2019 சப்மிட் பண்ணதா சொல்றாங்க. 2024 கடும் அழுத்தத்துக்கு பிறகு பல போராட்டங்களுக்கு பிறகு அந்த கமிட்டி அறிக்கையே வெளில கொடுக்க மாட்டோம்லாம் சொல்லி இப்பதான் நடவடிக்கை ஆரம்பிச்சிருக்காங்க. நடவடிக்கை அப்படின்னா கைது அப்படின்றதெல்லாம் இல்லை. ஏன்னா கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்கள் மீது இந்த குற்றச்சாட்டு இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ரைட்டு, நாங்க வந்து இதை விசாரிப்போம், அது பண்ணுவோம், இது பண்ணுவோம், உண்மை கண்டறிவோம் அப்படிதான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கே வரவேற்பு அப்படின்ட்டாங்க. அப்ப அந்த கிட்டத்தட்ட 5 வருடங்களா 4.5 வருடங்களா அதை அப்படியே கடப்புல போட்டு வச்சிருந்தாங்களே, அதுக்கு என்ன சொல்லுவாங்க நமது ஜனநாயக மாதர் சங்கம்? ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நம்ம டோலர் சகாவு நம்மள நாமே வந்து குறை சொல்லிக்க முடியுமா? சரி, அடுத்தது பாருங்க. இவங்களுக்கெல்லாம் இந்த கேரளா அரசாங்கம் அப்படின்னு சொன்னா அது இன்னும் அப்படியே வானத்திலேருந்து வந்து தூச்ச மாதிரி நினைச்சுன்னுக்குறாங்க. அவங்க தான் எல்லாம் கரெக்டா பண்ணின்னுக்குறாங்க அப்படின்னு. ஆனா அங்க இருக்கிற ஆளுங்கட்சி அரசியல்வாதிகளே வைத்தியம் பண்ணிக்கணும் அப்படின்னா பக்கத்துல இருக்க மாநிலங்களுக்கு இல்ல வந்து தூரக்க இருக்கிற ஸ்டேட்ஸுக்கு இங்கெல்லாம் போய் நிற்கிறாங்க. ஆனா எங்களுடைய அந்த ஹெல்த் மாடல் தான் உலகத்திலேயே பெருசு அப்படின்லாம் சொல்லி நிற்கிறாங்க. ரைட்டு, பாருங்க. தோழர் ஆர் சச்சிதானந்தம் எம்பி மாநில குழு உறுப்பினர் இவர் என்ன கேட்கிறாரு, சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த பாஜக அரசுக்கு ஏன் அச்சம் அப்படின்னு கேட்கிறாரு. சரிங்க, இப்போ இந்த கம்யூனிஸ்ட் தயவோட காங்கிரஸ் பல ஆண்டுகள் வந்து ஆட்சியில் இருந்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்பெல்லாம் இந்த நினைப்பு இவங்களுக்கு வரவே இல்லையா? மோடி பதவியில இருந்தா மட்டும்தான் இவங்களுக்கு இது ஞாபகம் வருமா? சரி, பீகார்ல கணக்கெடுப்பு நடத்திட்டாங்க, கர்நாடகத்துல நடத்திட்டாங்க, ஒடிஷாலையும் வந்து நவீன் பட்நாயக் அவர் வந்து ஒரு கணக்கெடுப்புக்கு உத்தரவிட்டு இருந்தார்னு பாக்குறோம். கேரளால என்ன பண்ணாங்க டோலர்ஸ்? சாரி, சகாவு. பயமா? இல்ல எடுத்திருக்கீங்களா? எடுத்தா என்ன பண்ணீங்க? எடுக்கலைன்னா ஏன் எடுக்கல? இதுக்கு ஏதாவது பதில் சொல்லுவாங்களா? வாயே திறக்க மாட்டாங்க. ஏன்னா நாங்கெல்லாம் மற்றவங்களை மட்டும் தான் குறை சொல்லிட்டு இருப்போம். நாங்க வந்து அதே தப்ப பண்ணிட்டு இருந்தாலும் யாரும் கேள்வி கேட்கக்கூடாது. ஏன்னா நாங்கெல்லாம் வந்து டோலர்கள் அப்படின்ற ஒரு கும்பல் இது. இவங்களை கேள்வி கேட்கறதுக்கு யாரும் ஒரு ட்வீட்டை போட்டு போயிட வேண்டியது. ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு அப்படின்னா கேள்வி கேட்கிறவங்களும் சரியான பாயிண்டை பிடிச்சு கேட்கணும். இவங்க வந்து கடைசியா பத்திரிகையாளர் சந்திப்பு எப்ப நடத்தினாங்கன்னு தெரியல. பெரும்பாலும் போராட்டம் தான் நடத்தி நிற்கிறாங்க. இதுல பாத்தீங்கன்னா அருந்ததியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுத்தது மாபெரும் வெற்றி அப்படின்லாம் வந்து இவங்க ஊர்வலம் அது இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அதே சமயத்துல இந்த பட்டியலினத்தை சார்ந்தவர்களுடைய அமைப்புகள், அவர்களுக்கான ஆதரவாளர்கள் இவங்கெல்லாம் வந்து எங்களை இது மாதிரி பிளக்காதீர்கள், ஒன்றாக இருக்கிற எங்களை நீங்க கூறு கட்டாதீங்க அப்படின்னு பலத்த எதிர்ப்பு எழுந்து கொண்டிருக்கின்றது அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். அடுத்தது இந்த லேட்டரல் என்ட்ரி, அதாவது மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த திட்டத்தை வந்து பாத்தீங்களா இதுல வந்து ரிசர்வேஷனே இல்லை அப்படின்னு ஒட்டுமொத்தமா எல்லா எதிர்கட்சிகளும் எதிர்த்தார்கள். பாஜகவின் கூட்டணியில இருக்கிற ஒரு சில கட்சிகளும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள்னு வச்சுக்கோங்களேன். உடனே அந்த நோட்டிபிகேஷனை இப்போ டெம்பரரியா வித்ரா பண்ணிட்டு மாடிஃபிகேஷன்ஸோட வரப்போகுது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஐயா ராமதாஸ் அவர்கள் சரியா ஒரு கேள்வி கேட்டுக்கிறாரு.
இந்த மாதிரி மிஷன் மேனேஜ்மெண்ட் யூனிட் ஃபார் ட்ரக் ஃப்ரீ தமிழ்நாடு, இதுக்கு வந்து மிஷன் டைரக்டர் உட்பட ஏராளமான பேர்களுக்கு இந்த ஒரு நோட்டிபிகேஷன் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இதுல வந்து அந்த 69% இடஒதுக்கீடு இருக்கிறதா இல்லையா? நீங்க லேட்டரல் என்ட்ரியில் அது இல்லை அப்படின்னு மத்திய அரசாங்கத்தை குறை சொன்னீங்களே, நீங்க கொண்டு வருதல இது இம்ப்ளிமெண்ட் பண்றீங்களா அப்படின்றதுதான் ஐயா ராமதாஸ் அவர்களது கேள்வி. ஏற்கனவே இந்த ஃபேக்ட் செக் யூனிட்னு ஒன்று கொண்டு வந்தாங்க, ஞாபகம் இருக்கா? அதுலயும் வந்து இந்த இடஒதுக்கீடு ஃபாலோ பண்றாங்களா அப்படின்றத பத்தி எந்த விதமான ஒரு அறிவிப்பும் இல்லைங்க. அதே மாதிரிதான் அந்த நிறைய குழுவெல்லாம் போட்டாங்க. ரகுராம் ராஜன், அந்த மாதிரி பெரிய பெரிய உலக புகழ் வாய்ந்த பொருளாதார நிபுணர்கள் அவங்களெல்லாம் வச்சு குழு போட்டாங்க. அந்த குழுல எல்லாம் இடஒதுக்கீடு ஃபாலோ பண்ணாங்களா? ஏன் பண்ணல? என்னங்க அநியாயமா இருக்குது இப்படியே குழு அப்படின்றது இல்ல கமிட்டின்றது. இதை விட கொடுமை கம்யூனிஸ்ட் தோழர்கள் சொல்லி நிற்கிறாங்க. நீங்க வந்து கார்பரேஷன்ல இந்த அவுட் சோர்சிங் அப்படின்னு சொல்லிடுறீங்க, கான்ட்ராக்ட்னு சொல்லிடுறீங்க. அதனால என்ன ஆகுதுன்னா இந்த வேலைகளுக்கெல்லாம் வந்து இடஒதுக்கீடு அப்படின்றதே இல்லாம போயிடுது. அரசு பணியில தாங்க இடஒதுக்கீடு கொடுத்து நிற்கிறீங்க. நீங்க எல்லாத்தையும் அப்படியே அவுட் சோர்சிங் கொடுத்துட்டீங்கன்னா அப்ப இடஒதுக்கீடு எதிராக செயல்படுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போராட்டம் பண்ணி நிற்கிறாங்க. இப்படி மத்திய அரசாங்கம் பண்றதை எதிர்த்துக்கு நீங்க இதே தான் பண்ணி நிற்கிறாங்களே. ஊடகங்கள்லாம் இதை விவாதம் பண்ண மாட்டாங்க, அவங்க பண்ண மாட்டாங்க. ஆனா நாங்க தான் எதிர்கட்சி, நாங்க தான் அடுத்து ஆட்சிக்கு வருவோம் அப்படின்னு சொல்லி நிற்கிறாங்களே அதிமுக, அவங்க என்ன பண்றாங்க? சரி, குத்துனது நண்பன் அப்படின்னா வெளில சொல்லக்கூடாது. அப்போ ஒருவேளை திமுக நண்பன் ஆயிடுச்சோ? இந்த புதிய கொள்கைகளை போன் ஆஃப் கன்டென்ஷன் சொல்லுவாங்க. பிரச்சனை என்னன்னா அது முக்கியமானது மும்மொழி கொள்கை அப்படின்னு. ஆனா உண்மையில பிரச்சனை என்னன்னா 8வது வரைக்கும் நினைக்கிறேன் தாய்மொழியில் கல்வி கற்க வேண்டும் அப்படின்னு. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இங்க வந்து 2 மொழி கொள்கை, தமிழ் ஆங்கிலம். இதை கூட நடுவில் சில பேர் வந்து இங்கிலீஷ் அப்படின்னு ஆப்ஷனலா வைக்கணும். ஏன்னா அது வந்து கிராமப்புறத்துல இருக்க அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஒரு பெரிய கஷ்டமா இருக்குதுங்க, அதை பாஸ் பண்ணி வருது அப்படின்றது. அதனால ஆப்ஷனலா வச்சுட்டீங்கன்னா ஆர் அட்லீஸ்ட் அதுல நீங்க என்ன மார்க் வாங்கினாலும் ஃபெயில்ன்றது கிடையாது. ஏன்னா இப்ப இங்கிலீஷ் தமிழ் இந்த 2 மார்க்கை வந்து நீங்க அந்த இன்ஜினியரிங்கோ மெடிக்கலோ அதுக்கு போறீங்கன்னு சொன்னா அது யாருமே கணக்கில் எடுத்துக்கிறது கிடையாது. அதனால அது பாஸ் பண்ணா என்ன, பண்ணாட்டீங்கன்னா ஒரு நாலேஜ் வேணும்னா அவங்க படிச்சுட்டு போறாங்க அப்படின்னு வைங்கன்னா அதுக்கு பெரிய எதிர்ப்பு இருந்தது. சரி, இருந்துட்டு போட்டோம். ஏன்னா ஆங்கிலம் நம்ம பசங்களுக்கு எல்லாம் வேணும் அப்படின்னு. ரைட், நான் ஒத்துக்கிறேன். இப்போ இந்த இங்கிலீஷ் ப்ரொஃபிஷியன்சி இது வந்து கார்பரேஷன் பள்ளி மாணவர்களுக்கு, அரசு பள்ளி மாணவர்களுக்கு அப்படின்லாம் திட்டங்கள் கொண்டு வராங்க. அதையும் நான் ஏத்துக்கிறேன். ஏன்னா நாளைக்கு அவங்க இன்ஜினியரா டாக்டரா போறாங்க அப்படின்னா முதல்ல அந்த காலேஜ் போகும்போது இங்கிலீஷ்ல தான் எல்லாத்தையும் படிக்க வேண்டியதா இருக்குதுங்க. ஸோ அந்த லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி இல்லை அப்படின்னு சொன்னா என்னதான் அவங்க இன்டெலிஜென்ட்டா இருந்தாலும் ஆங்கிலத்துல பாடங்களை படிக்கும் போது அவங்களால மதிப்பெண் எடுக்க முடிவதில்லை. அந்த நாலேஜையும் கேதர் பண்ண முடியறதில்லை. அது ஒரு பெரிய ஸ்டம்பிளிங் பிளாக்கா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது கட்டாயம் வேணும். தனியா கிளாஸ் எடுக்கிறத விட ஆங்கில வகுப்புகளை திறம்பட நடத்தப்பட வேண்டும். அவங்களுக்கு வந்து ஆங்கிலத்துல நல்ல ஒரு புலமையை உண்டாக்க வேண்டும். அதுக்கு வந்து நியூஸ் பேப்பர் படிக்கிறது, இந்த சின்ன சின்ன ஆங்கில கதை புத்தகங்கள் படிக்க ஆரம்பிப்பது, இப்படின்னு நிறைய ட்ரெயின் பண்ணலாம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து மும்மொழி கொள்கை எங்களுக்கு வேணான்னு சொல்லிட்டு இந்த நியூஸை பாருங்க. பிரெஞ்சு வந்து கற்றுக் கொடுக்க போறாங்களா? இது எப்படி 3வது மொழியா கற்றுக் கொடுக்க போறாங்களா? இல்ல தமிழோ இங்கிலீஷோ அதை எடுத்துட்டு அதுக்கு பதிலாக பிரெஞ்சை கற்றுக் கொடுக்க போறாங்களா? இது யாராவது கிளாரிஃபை பண்ணணும். இதுல பாஜக கேட்டுக்கிறாங்க, உருதுக்கு இங்கு இடம் இருக்கின்றது ஆனா இந்திக்கு இல்லையா அப்படின்னு. அது ஏன் இந்த பாரபட்சம்னு எனக்கு தெரியல. சரி, இப்ப எல்லாத்துக்கும் மேல ஏன் பிரெஞ்சு கொண்டு வந்தாங்கன்னு எனக்கு பெரிய ஆச்சரியமா இருக்குது. ஏன்னா இப்ப இங்கிலீஷ் அப்படின்னும் போது ஒண்ணு படிச்சு முடிச்சு வேலைக்கு போனோம் அப்படின்னு சொன்னா, இந்தியா முழுக்க எம்என்சில வேலைக்கு போறோம் அப்படின்னா அட்லீஸ்ட் வேலை செய்கிற இடத்துலயாவது இங்கிலீஷ் வந்து நமக்கு உபயோகமாகும். இல்லைன்னா பெரும்பாலும் நம்ம வேலைக்கு போறது எங்கன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கா போறோம், கனடா போறோம், ஆஸ்திரேலியா போறோம், இங்கிலாந்து போறோம், நியூசிலாந்து போறோம். இங்கெல்லாம் வந்து இங்கிலீஷ் வச்சுட்டு நம்மளால திறமையா சமாளிக்க முடியும், பிரச்சனை இல்லைங்க. ஆனா பிரெஞ்சு, இங்கேருந்து பிரான்ஸுக்கு வேலைக்கு போனவங்க எத்தனை பேர் உங்களுக்கு தெரியும், எண்ணி பாருங்க. அமெரிக்காவில் இருக்கவங்கன்னா உங்க ஃபேமிலியிலேயே 10 பேர் சொல்லுவீங்க ஒவ்வொருத்தரும். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸு அவங்க பசங்க அப்படின்லாம் சொல்லுவீங்க. அதே மாதிரி தான் இந்த ஆங்கிலம் பேசக்கூடிய நாடுகள்ல பிரான்ஸ்ல உங்க சொந்தக்காரங்களோ இல்ல வந்து தெரிஞ்சவங்களோ நண்பர்களோ வேலை செய்யறாங்க அப்படின்னு எத்தனை பேர் கைவிட்டு எண்ண முடியும்? ஏன்னா பிரான்ஸ்ல வெளிநாட்டவர்களுக்கு, குறிப்பா இந்தியாவிலேருந்து போறவங்களுக்கு வேலை வாய்ப்பு அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மிங்க. இப்போ பிரெஞ்சு வச்சுன்னு நாம என்ன பண்ண போறோம்? என்ன பிரெஞ்சு லிட்ரேச்சரை படிச்சுட்டு இருக்க போறோமா? எதுக்காக பிரெஞ்சு கொண்டு வந்து தேக்குறாங்கன்னு எனக்கு புரியல. சரி, அப்ப நீங்க பிரெஞ்சு கொண்டு வரீங்கன்னு சொல்லும்போது அது 3வது மொழி அப்படின்னா இப்ப இந்தியா கொண்டு வரதுல என்ன தப்பு? ஆப்ஷன் அவங்களுக்கு எது வேணுமோ அவங்க எடுத்துட்டு போட்டோம்.
இன்னைக்கு இந்த சிவகாசி, திருப்பூர் இந்த பெல்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அங்க இருக்கவங்க எல்லாம் தேடி போய் ஹிந்தி கத்துக்கிறாங்க. எப்படியாவது கத்துக்கணும் அப்படின்னு. அப்படி கத்துக்கிற வரைக்கும் ஹிந்தி தெரிஞ்ச நம்ம தமிழ் ஆட்களை கூடவே வச்சுக்கிறாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு தொழிலாளிகள் நிறைய பேர் இப்போ ஹிந்தி பேசுறவங்க வராங்க. அவங்கள சமாளிக்கணும். அடுத்தது கஸ்டமர்ஸ். நார்த்ல இருந்து வரவங்களெல்லாம் டீல் பண்ணணும்னா, அவன் பாஷையில பேசினாதான் நமக்கு வருமானம். புரியுதுங்களா? அவன் வர கஸ்டமர் கிட்ட போயிட்டு ஹிந்தி தெரியாது போடான்னு பனியன் போட்டிருந்தா, அப்புறம் நம்ம கடையில என்ன வியாபாரம் வரும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. அப்போ யாருக்கு எந்த லாங்குவேஜ் வேணுமோ அவங்க கத்துக்கிட்டு போட்டோமாங்க. ஹிந்தி வேணும்னு நினைக்கிறவங்க ஹிந்தி படிக்கட்டும், பிரெஞ்சு வேணும்னு நினைக்கிறவங்க பிரெஞ்சு படிக்கட்டும், இல்ல ஜெர்மன், சைனீஸ், ஸ்பானிஷ் எல்லாத்தையும் கூட கத்துக் கொடுங்க. நான் தப்புன்னு சொல்லல. ஆனா மத்ததெல்லாம் கொண்டு வருவோம். ஆனா இந்திய மட்டும் சேர்க்க மாட்டோம் அப்படின்னா, இந்த செய்தியை பாருங்க. கிட்டத்தட்ட 3.5 லட்சம் பேர் இவங்க தனியா அந்த ஹிந்தி பிரச்சார சபால ஹிந்தி கத்துக்கிறாங்க அப்படின்றாங்க. அப்ப இத்தனை பேருக்கு தேவை இருக்குல்ல, அதை கொடுக்கறதுல உங்களுக்கு என்ன தயக்கம்? ஏன் தமிழ்நாட்டு பள்ளிகள்ல இந்தியே இல்லையா? சிபிஎஸ்இ பள்ளிகள் ஏங்க, இதே திமுக, அதிமுக கட்சி நிர்வாகிகள், அவங்க சொந்தக்காரங்க, அவங்க நடத்துற பள்ளிகள் எல்லாம் இந்தின்னு ஒரு பாடமே கிடையாதுன்னு சொல்லுங்க. அப்போ நீங்க நடத்துற தனியார் பள்ளிகள்ல, அதிக காசு கட்டி படிக்கிற பள்ளிகள்ல இங்கெல்லாம் நாங்க இந்திய கொடுப்போம். ஆனா அரசு பள்ளிகள்ல அங்க இருக்கிற மாணவர்கள் ஹிந்தி கத்துக்க கூடாது. அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுக்கிற இந்தியை இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு ஏன் மறுக்கிறீர்கள்? பணம் இருக்கவங்க மட்டும்தான் ஹிந்தி கத்துக்கலாம். அப்படிதானே? இதுதான் திராவிட மாடல். சரி நண்பர்களே, ஹிந்தி கத்துக்கிறோமோ இல்லையோ, எது சரி, எது நல்லது, எது உண்மை, எது பொய் அப்படின்னு பகுத்து ஆராய்ந்து அறிந்து கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா கடைசி வரைக்கும் ஆம் ஆத்மியாகத்தான் நாம் இருக்க வேண்டும். மீண்டும் அடுத்து ஒரு சந்திப்போம். வணக்கம்.